எக்ஸாம் ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சு. எக்ஸாம் ஃபியர்ஸும் கூட வந்துருச்சு இல்லையா? தேவையே இல்லை, கொஞ்சம் ஸ்மார்ட் மூவ்ஸ் எடுத்தால் போதும், நீங்கள் இந்த எக்ஸாமில் ஜெயிச்சிடலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டிப், நம்ம இப்போ நம்மளோட பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். எப்படின்னா, நான் இவ்வளோ பெரிய சாப்டர் படிக்க போகிறேன் அப்படின்னு எடுத்தோன்னே யோசிக்காமல், இந்த சாப்டரை நான் ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் படிக்க போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினை நம்ம ட்ரெயின் பண்ணணும். பிரெயினும் நமக்கு ஏற்றாப்புலே கண்டிப்பாக ஆக்ட் பண்ணும். எப்போ பாரு எடுத்து வச்சு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நமக்கு தூக்கம் வர்றதுக்கான முக்கியமான லாஜிக்கே. அதனால் படிக்கிறப்ப கொஞ்சம் எழுதவும் செய்யுங்க. சின்ன சின்ன நோட்ஸ் எடுங்க, சின்ன சின்ன ஃபார்முலாஸ் எழுதி பாருங்கள், சில கான்செப்ட்ஸை ஃப்ளோ சார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதி பாருங்கள். அப்போ ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும், உங்களுக்கு தூக்கம் வராது. நமக்கு நாமே டைம்னால் சின்ன ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு பர்டிகுலர் சாப்டரை எடுத்தால் இந்த டைம்குள்ளே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி டைம் செட் பண்ணி படிங்க. அந்த ப்ரெஷர் உங்களை நிறைய ரிவைஸ் பண்ண வைக்கும் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில். விஷயம், ரிவார்ட் யுவர் செல்ஃப். இந்த கான்செப்ட் நான் படிச்சிட்டேன்னா ஒரு சின்ன சாக்லேட் எடுத்துக்கிறேன், இந்த கான்செப்ட் நான் படித்தேன்னா ஒரு சின்னதாக ஒரு பாட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் நிறையா கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிக்கலாம். ரீச் த வால். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி யாராவது இருக்க மாதிரி, இல்லை ஒரு சின்ன பொம்மையை கூட நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு சில கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப யாரோ உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கும் உங்களோட கான்செப்ட்ஸ் ரிவிஷன் பக்காவாக நடக்கும். there is a thought like early mornings படித்தாதான் மண்டையில் ஏறும், early mornings தான் நிறையா ரிவைஸ் பண்ண முடியும். அப்படி கிடையாது. சிலர்லாம் early morning பேர்ட்ஸாக இருப்பாங்க, சில பேர்லாம் நைட் டவல்ஸாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, லேட் நைட்ஸாக இருந்தாலும் சரி. தென் எக்ஸாமை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. எக்ஸாம் இட் இஸ் அ மோட் டு ஆக்சுவலி பூஸ்ட் அப் யுவர் கான்ஃபிடென்ஸ். கீப் ஒர்க்கிங், கீப் ஃபாலோயிங் அஸ் அட் பயோமேஜிக் 25. Thank you.